ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஃபேஷியல் வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஹெல்தி லுக்காக காட்டுறதுக்காக ஒரு ஃபேஷியல் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின் வந்து திடீர்னு ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லாமல் ரொம்ப டல்லாக ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஸ்கின்னு பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த டல்னஸ்லாம் போக்கி நேச்சுரலாக நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபேஷியல் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணிடணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கிளென்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம். நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். இது நேச்சுரல் ஆலோவேரா. இல்லைனா நீங்கள் கடையில் கிடைக்கிற ஆல்டர்னேட்டிவாக ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோட பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளோட ஹேருக்கு ஆலோவேரா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆலோவேரா வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கின் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸ்லாம் போக்கிடும். நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அது கூட எப்போவுமே ஒயிட் சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், அதனால் நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை லிக்விடாக போட்டு இது பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஆஃப் சைட் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ஜெல்லி வந்துடுச்சு. அதை நம்ம சுகரில் டிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கும் நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். அந்த ஆலோவேரா ஜெல் ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்வர்ட் டைரெக்ஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்னில் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இது நம்ம டெய்லி கூட ஆலோவேரா ஜெல்லை டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். இப்போ இது நம்ம ஸ்கின்னில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த ஆலோவேரா ஜெல்லை. A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மெயினாக எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கீ தான் எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். இது வந்து நெய்யில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நேச்சுரலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான விட்டமின் இ இதில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒரு நேச்சுரல் பிரைட்னஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் நம்ம டெய்லி பேஸஸில் நம்ம டெய்லி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 drops 3 drops கீ எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும் போது கூட நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இதை நம்ம லிப்ஸில் கூட அப்ளை பண்ணலாம். வேஸ்லினுக்கு பதிலாக நம்ம கீ கூட நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வருமானா கிடையாது. நம்ம ஸ்கின்னில் வந்து ஆல்ரெடி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வரும். நம்ம கீ யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது. நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குது அப்படின்னும் போது வேணால் நம்ம இந்த கீ அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்கின் நல்லா இருக்குது அப்படின்னும் போது புதுசாக இது வந்து பிம்பிள்ஸை க்ரியேட் பண்ணாது. ஸோ நம்ம இதை வச்சு இன்றைக்கி ஒரு ஃபேஸ் மாஸ்க் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கீ எடுத்திருக்கேன், கூடவே கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து ஒரு நேச்சுரல் நம்ம ஸ்கின்க்கு பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கம்பைன் பண்ணுறதுக்காக மில்க் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கீயில் நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மில்க் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸில்
அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றவங்க வேணால் இந்த ஃபேஸ் மாஸ்க் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின், மீடியம் ஸ்கின் அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது ரப் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஏர்லாம் ரிமூவ் ஆகும். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சு நல்லா ரஃப் பண்ணி எடுத்துட்டேன், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கையை பார்த்ததுக்கும் இப்போக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் MST கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.